வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் லைனிங் ப்ளவுஸ்க்கு ஊக்குப்பட்டியும் மைக்கட்டுற பட்டியும் இந்த மெத்தடில் தைச்சு பாருங்க. ரொம்பவே கரெக்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஊக்கு கட்டுற பட்டிக்கு 2 இன்ச் அளவில் லைனிங் துணியில் எடுத்திருக்கேன். ஐ கட்டுற பட்டிக்கு 5 இன்ச் அளவில் ஒரிஜினல் துணி எடுத்திருக்கேன். இப்போது முதல்ல ஊக்கு கட்டுற பட்டி தைச்சிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு துணி நல்ல பக்கம் மேலே இருக்க மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு, இப்போ ஊக்கு கட்டுற துணியை கரெக்டாக வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். மேல் பக்கம் கொஞ்சமாக மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி 1/4 இன்ச் அளவில் தையல் போட்டுக்கலாம். கீழ்ப்பக்கமும் அதே மாதிரி கொஞ்சமாக மடித்து விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி லைனிங் துணியை எடுத்து விட்டுட்டு சமப்படுத்திட்டு ஒரு படிமான தையல் போட்டுடலாம். இப்போது அந்த லைனிங் துணியை ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு கொஞ்சமாக மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி ரஃப்பாக ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு முடித்ததும் அதை அப்படியே உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு ஓரத்தையல் போட்டுக்கலாம். இப்போது இடத்தையல் ஒன்று போட்டுக்கலாம். ஊக்குப்பட்டி தைச்சாச்சு. ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குது. 2 ஓரங்கள்லேயும் டாட்டா அடிச்சுக்கலாம், தையல் பிரியாமல் இருக்க. இப்போது ஐ கட்டுற பட்டிக்கு ஒரிஜினல் துணியை இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு ஃப்ரண்ட்டு துணியை உள்பக்கம் மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். ஒரு 1/2 இன்ச் அளவில் தையல் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டு துணியும் ஐ கட்டுற துணியும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டே தையல் போட்டுக்கலாம். 2 பக்கமும் இந்த மாதிரி கொஞ்சமாக மடித்து விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு முடித்ததும் ஐ கட்டுற துணியை இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டு துணியும் வெளிப்பக்கம் வர மாதிரி இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு ஓரத்தையல் போட்டுக்கலாம். இப்போது இடத்தையல் ஒன்று போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் பிரியாமல் இருக்க டாட்டா அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 பட்டியும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.